குடிபோதையில் மனைவி மற்றும் மகன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய கணவர். புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம். தாக்குதல் வீடியோ வெளியாகி பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள தெற்கு திட்டம் குளத்தை சேர்ந்தவர் பாலமுருகேஸ்வரி. இவரது கணவர் சின்னமருது. இவர்களுக்கு 12 வயதில் முகுந்தன் என்ற ஒரு மகன் உள்ளார். பாலமுருகேஸ்வரியின் கணவர் சின்னமருது தினந்தோறும் மது அருந்திவிட்டு பாலமுருகேஸ்வரி மற்றும் அவரது மகன் இருவரையும் தாக்கி வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பாலமுருகேஸ்வரி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து சின்னமருதுவினை கைது செய்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் வீட்டிற்கு சென்ற சின்னமருது எப்படி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம் என கூறி அங்கிருந்த கம்பை எடுத்து பாலமுருகேஸ்வரி மற்றும் அவரது மகன் முகுந்தனை கடுமையாக தாக்கியுள்ளார். மேலும் இருவரையும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் சின்னமருது சட்டம் போட்டு அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் தனக்கும் தனது மகனுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, காவல்துறையில் புகார் அளித்தும் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை, தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி பாலமுருகேஸ்வரி மற்றும் அவரது 12 வயது மகன் முகுந்தன் இருவரையும் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். காவல்துறை மூலமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர் பாலமுருகேஸ்வரி மற்றும் அவரது மகன். இந்நிலையில் பாலமுருகேஸ்வரி மற்றும் அவரது மகனை சின்னமருது தாக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. தெற்கு திட்டங்குளம். எனக்கு வீட்டுக்காரர் ரொம்ப குடிச்சிட்டு வந்து ரொம்ப அடித்து துன்பப்படுத்துகிறாரு. என்ன செய்யணும் எனக்கே தெரில. என் மண்டையில் தையல் போடாதல கிடையாது, அடித்து என்ன ரொம்ப கொடுமைப்படுறாரு. என் பிள்ளையே நீ பிள்ளைய கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. காசு தரலைன்னா பிள்ளைய கொண்டுருவேன்னு சொல்கிறாரு. அதனால் நான் பிள்ளைய கடை வேலை பார்க்குறதுக்கு கூட்டு போயிடுறேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பிள்ளைய கடை போட்டுட்டு நான் வேலைக்கு போயிருக்கேன். 2.5 வயசு பிள்ளையிலேருந்து வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு அப்படி இருந்து என் காசை வாங்கி குடிச்சிருவார். என்னை அடித்து துன்பப்படுத்தி என் மண்டையில் தையல் போடாத அளவுக்கு கிடையாது. என் மண்டையில் எல்லா அளவுக்குலையும் தையல் போட்டிருக்கேன். மாதிரி என் உடம்புல காயலாத அளவுக்கு கிடையாது, எல்லா அளவுக்குலையும் காயாக இருக்குது. நான் ஆஸ்பத்திரிலையும் 4-5 தடவை போய் படுத்திருக்கேன். அப்படி இருந்து எனக்கு கேஸ் எதுவுமே எடுக்கலை. ஸ்டேஷனில் 5 தடவை கொடுத்துட்டேன், ஒரு கேஸுமே எடுக்க மாட்டேக்காங்க. அதனால் இன்றைக்கி ஆர்டி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். எனக்கு ஒரு முடிவு தெரியணும். குளமாயிருச்சு ரொம்ப, எனக்கு கொல்லுவேன்னு. அதனால் நம்ம நைட்டு 14 வருஷமாக நான் தூங்கவே இல்லை, முழிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கேன். ஒரு நல்ல மோட்டரை தூக்கி நைட்டு 1:30க்கு போட வந்துட்டார். நான் தூங்கவே மாட்டேன். 3 மாதம் 4 மாதமாக பக்கத்து வீட்டில் போய் படுத்து கிடந்திருக்கேன். என் சேலை துணிமணியெல்லாம் விற்றுருக்காரு, சேலை துணிமணியை எரிச்சிருக்காரு. வீட்டில் ஒரு பாத்திரத்தை கூட விட்டு வைக்கிறது கிடையாது, எல்லாத்தையுமே விற்று குடிச்சிருக்காரு. அப்படி இருந்து நான் பேசாடு தான் இருந்திருக்கேன். என்னி தான் ஒன்றும் செய்யலை, எல்லாத்தையும் விற்றுட்டாரு. எனக்கு ஒரு முடிவு தெரியணும். குளமுயற்சி ரொம்ப, எனக்கு ரொம்ப குளமுயற்சி பண்ணுறாரு. இன்னைக்கு காலையிலோட நான் கொல்லாமல் போக மாட்டேன் அடிக்காரு. கண்ணில் அடித்து கண்ணெல்லாம் போச்சு எனக்கு. என் பேர் பாலமுருகேஸ்வரி.